வணக்கம். ஜாலியோ ஜிம்கானா ஒரு ஃபன்னான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம், அந்த டிரான்ஸ் இந்தியா மீடியா. ஒரு தமிழர் திருநெல்வேலியிலேருந்து மும்பை போய் ஒரு வியாபாரமாக பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக ஒரு ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழராக மும்பை புலம்பெயர்ந்து மும்பையில் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியோட வரப்பிரசாதம். ஏன்னா இன்னைக்கு இருக்க அன்சர்டனிட்டியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்க்காம ஒரு பேஷனில், நிறைய சினிமா மேலே பேஷன் இருந்திருக்கும், அதுக்கு மேலே நம்ம எங்கெங்கேயோ போய் ஜெயிச்சிருக்கோம், நம்ம சொந்த ஊரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்க சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய விஷனோட உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படம் பண்ணியிருந்தாங்க, இப்போ இந்த ஜாலியோ ஜிம்கானா படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ், இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டீம் அவங்களோட ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா, ராகுல் சார், நம்ம இந்த டீம் எல்லாருமே, நம்ம பத்திரிகையாளர்லேருந்து ஒருத்தர், இன்னொரு நண்பர் ஒருத்தர், கிட்டத்தட்ட இந்த கம்பெனியோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி படம் பண்ணணும், ப்ரொடியூசரோட ஆசை என்ன. நாங்கள் டி நகரில் ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு ப்ரிவியூ தியேட்டர் பண்ணுறோம், நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ், நல்ல யங்ஸ்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள். ஒரு டீமாவே ஒர்க் பண்றாங்க. இவங்களோட விஷனும் அதை செயல்படுத்துறதுக்கான பினான்சியல் வல்லமையும் இந்த டிரான்ஸ் இந்தியாவுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவுல பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஒரு ஜாலியா என்டர்டெயினான ஒரு ஃபில்மு, அதை ஒரு மிகப்பெரிய பொருட்செலவோட பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரபுதேவா மாஸ்டர் இதோட லீடா. நிச்சயமா நம்ம சக்தி சிதம்பரம் சாரோட ட்ரீட்மெண்ட் தெரியும். கண்டிப்பா ஒரு நல்ல கமர்ஷியல், ஒரு காமெடி ஃபில்மா அது இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஒரு தமிழர் புலம்பெயர்ந்து சென்று திருப்பி நம்ம நாட்டை நோக்கி நம்ம பகுதிக்கே திருப்பி ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறாரு. இதுல இந்த டிரான்ஸ் இந்தியாங்கிறது மூலியமா நிறைய யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷனா இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பேருக்கும் புகழுக்கும் என்ன 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 கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே நல்லபடியா கிடைச்சி பெரிய வெற்றி படமாகணும். டிரான்ஸ் இந்தியா, ராஜேந்திரன் சார் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். நிறைய யங்ஸ்டர்ஸையும் அடுத்த சினிமா மேலே பேஷனாக இருக்கிறவங்களையும் இனம் கண்டுபிடிச்சு நிறைய படங்கள் பண்ணணும். சினிமாவும் சினிமா துறை சார்ந்த அனைவர்களுக்கும் வேலை வாய்ப்பு தரணும். நன்றி. இசை வெளியீட்டு விழா ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது. அதில் இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது டான்ஸ்லையும் சரி, ஆக்டிங்லையும் சரி, அவ்வளவு ஜாலியாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம பண்ணுறதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸே. வேறு லெவலுங்க, சூப்பருங்க, ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஹோல் டீம் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இது ஃபேமிலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க, உங்களை 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.